அன்பு தோழிகளுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம காரசாரமான தக்காளி சட்னி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி உளுந்து போட்டுக்கலாம். ஒரு கைப்பிடி 10 பல் பூண்டு போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதங்கட்டும். காரத்துக்கு தகுந்த மாதிரி 6-7 வரமிளகா சேர்த்திக்கலாம். நல்லா வதங்கினோன்னையும் தட்டில் மாற்றி வச்சுக்கலாம். வதங்கிடுச்சு, தட்டில் மாற்றி வச்சுக்கலாம். அடுத்து 20 சின்ன வெங்காயம் போட்டுக்கணும். சின்ன வெங்காயம் போட்டால் தான் காரம் கொஞ்சம் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்கும். லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் 3 தக்காளி 4 கட் பண்ணி போட்டுக்கலாம். கொஞ்சம் தக்காளி நல்லா வதங்கி வரணும், கொஞ்சம் நேரம் வேகணும். தக்காளி வெந்ததுக்கப்புறம் அந்த கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும். வதங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். தக்காளியில் இருக்கிற ஜூஸ் எல்லாம் வெளியே வரணும். வெளியே வந்து நல்லா ட்ரை ஆகணும். நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போது கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம், வாசமாக நல்லாயிருக்கும். நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. வரமிளகா வதங்கினதை எடுத்து மறுபடியும் கொட்டி கிளறி விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்குவோம். அரைச்சி எடுத்தாச்சு. எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்து போட்டு தாளித்து எடுத்துக்கலாம். சுவையான தக்காளி சட்னி ரெடி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.